பாஸ் பண்ணிடலாமா? பாஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபெயில் ஆயிருவேன். ஏன் இப்படி இதை கேட்டு எழுதிங்களா, படிச்சிருக்கீங்களா? கேட்டுதானா? கேட்டிருக்காங்களா? ரொம்ப யோசிச்சு எழுதுற மாதிரி. எக்ஸாம் போகும்போது எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா? தமிழ் எக்ஸாம் உனக்கு எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ரொம்ப ஈஸியா இருந்தது. பரவாயில்ல, பாஸ் ஆயிருவேன். லஞ்ச கொஸ்டின்ல வந்துச்சு, படிச்ச கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றது தம்பி? 80 மார்க். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட் தம்பி. அடுத்து என்ன படிக்கிற ஐடியால இருக்க? அடுத்தது பிகாம் படிக்கலாம்னு ஐடியா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க் யூ. பாஸ் பண்ணிடலாமா? பாஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபெயில் ஆயிருவேன். ஏன் தமிழ் எப்படி கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? நார்மலா இருக்கு. இதுக்கான சேனலுக்கான போட்டுறாதீங்க. கொஞ்சம் டஃப் தான் எனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு டஃப் தான். 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க? ஆனா 1 மார்க் ஈஸியா தானே இருந்துச்சு. எப்படி இதை கேட்டு எழுதிங்களா, படிச்சிருக்கீங்களா? கேட்டுதானா? 1 மார்க் வந்து படிக்கிற மாதிரி இல்ல, கேட்டுதான் எழுதும். எப்பயும் புரியுதா சரிவினாலா எப்படி கேட்டிருக்காங்க? ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா இருந்துச்சு. நெடிவினாலா? நெடிவினா ஒரு 2 எழுதுற மாதிரி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எந்த டைம்ல பத்திச்சா உங்களுக்கு 3 hours கரெக்டா இருந்துச்சா? கரெக்டா இருந்துச்சு. நான் எப்பயுமே தமிழ் எக்ஸாம் டைம் பத்திரன்னுவாங்க. டைம் பத்திச்சுங்களா? நான் அது படிக்கிறவனுக்கு தான் டைம் பார்த்தாது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு 3 மணி நேரம் போதும். ஏவா பாஸ் ஆயிடுவா. ஓகே, 90க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம்? 50 எடுக்கணும். ஓகே, 12th முடிச்சுட்டு என்ன பண்ண போதா ஐடியா? காலேஜ் தான். காலேஜ் தான். காலேஜ் என்ன படிக்க போறீங்க? ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், ஃபார்மசி. நான் லா படிக்கலாம்னு இருக்கேன். ஆனா பாஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட். மச்சி என் கூட லா தான் போடுறான். மச்சி என் கூட லா தான் போடுறான். நீங்க என்ன படிக்க போறீங்க? மார்க் வந்து 5 இன்ஜினியரிங். கேட்டிருக்காங்களா? ரொம்ப யோசிச்சு எழுதுற மாதிரி. 12th நான் எப்படி கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஈஸியா தான். டைம் கரெக்டா இருந்தது. இல்ல நான் கரெக்டா இருந்தது. ஆளே கரெக்டா இருந்துச்சு. எப்படி கேட்டிருக்காங்க? அம்மா ஈஸியா தான கரெக்ட். புரியல. ஈஸியா தான் இருந்துச்சு சொன்னாங்க. பாஸ் பண்ணு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? பி தான். பேருமா? தமிழ்மணி. என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? தமிழ் எக்ஸாம் தமிழ் ஈஸியா கஷ்டமா இருக்கா? ஈஸி. டைம் பத்தி எக்ஸாம் எழுதா? கரெக்டா இருக்கு. 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க? 1 மார்க் ஈஸி தான். ஈஸியா தான் இருக்கு. நடிவு நாசம் எப்படி கேட்டிருக்காங்க? எல்லாமே படிச்சதுதான். மனப்பட பகுதி திருப்பலாம். எல்லாமே படிச்சதுதான். டைம் பத்தி எக்ஸாம் எழுதா? இருக்கு. எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? 90 70+. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து பிகாம் பண்ணலாம். பிகாம். தேங்க்ஸ். ப்ரோ ஃப்ரேம் பாத்துக்கோங்க ப்ரோ. தமிழ் என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? தமிழ். தமிழ் எப்படி ஈஸியா கஷ்டமா இருக்கா? ஈஸி. டைம்ல வந்து எக்ஸாம் எழுதா? பாத்தி. டைம் பத்தி. உங்களுக்கு எங்களுக்கும் டைப் இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க? 1 மார்க்லாம் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. சிரினா நடினாலா? சிவில் எல்லாமே இருக்கு. ஓகே, எப்படி டைம்ல வந்து எக்ஸாம் எழுதா? கரெக்டா தான் இருந்துச்சு. எக்ஸாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? டென்ஷன் என்ன சார்? என்னடா அப்படிதான் எக்ஸாம் கட்டுறாங்களா, ஈஸியா கட்டுறாங்களா? இல்ல, சில படிச்சவனுக்கு ஈஸி, படிக்காதவனுக்கு எல்லாருமே பாஸ் பண்ணிடலாமா? பாஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். கையாவதுக்கு சார் என்ன சேனல்ல போடுவீங்க? இதுவா? கல்வி தர்மா எக்ஸ்பிரஸ். எதனால பயந்தீங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னாலயா? அப்படின்ட்டு இல்ல, தமிழ் கொஞ்சம் டஃப், அதனால கொஞ்சம் பயம். படிச்சுட்டு போனீங்களா காலைல? 4 மணிக்கு 1 மார்க் எவ்வளவு கேட்டிருக்காங்க? சுமார் 14ல எல்லாமே படிச்சுதான் கேட்டேன். ஈஸி தான். குருவி நாசிலாம் எப்படி கேட்டிருக்காங்க? எல்லாமே ஈஸி தான். 90க்கு எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம்? 90க்கு ஒரு 18 மேல. 80 ஸ்கோர் பண்ணலாம். எல்லாமே பாஸ் பண்ணிடலாமா? எல்லாமே pass. ஓகே, 12th முடிச்சு என்ன பண்ண போறீங்க? நான் ஃபேஷன் டிசைன் பண்ணலாம்னு இருக்கேன். சரி. ஈஸியா தான் இருந்துச்சு. டைம் படிச்ச எக்ஸாம் எழுதா? எக்ஸாம் 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க? குட் பேக் ஈஸி தான். இன்டீரியர் இன்டீரியர் தான். எத்தனை 1 மார்க் கேட்டிருக்காங்க? 14 1 மார்க். 14. எவ்வளவு எடுக்கலாம் 14ல? ஒரு 13 எடுக்கலாம். ஒரு 1 மீதி 1 ஒரு மார்க் தான் டவுட்டா இருக்கு. ஓகே, குருவி நாசிலாம் எப்படி கேட்டிருக்காங்க? ஈஸி தான். ஈஸியா கேட்டிருக்காங்க. டைம் படிச்ச எக்ஸாம் எழுதா? பத்தி பொதுவாகவே தமிழ் எக்ஸாம்னாலே நடிகனால கஷ்டமா இருக்கு. எல்லாருமே பாஸ் பண்ணிடலாமா? பாஸ் பண்ணு. எக்ஸாம்ல போகும்போது எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா, கஷ்டமா இருந்துச்சா? நார்மலா தான் இருந்துச்சு. பயமா இப்போ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா ஜாலியா இருக்கா? சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து இங்கிலீஷ் எக்ஸாம் படிக்க போறோம். இல்ல 12th முடிச்சுட்டு அடுத்து அந்த எய்முக்கு உங்களுக்குமா? பிஎஸ்சி எடுக்கலாம். சரி, நல்லா பண்ணுங்க. எக்ஸாம்ல போகும்போது எப்படி இருந்துச்சு? பயமா இருந்துச்சா? பயமா இருந்துச்சு. ஈஸியா இருக்கா? ஈஸி தான். டைம் படிச்ச எக்ஸாம் எழுதா? கரெக்டா இருந்துச்சு. ஓகே. அப்படி இல்ல. குருவி நாசிலாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு. டைம் படிச்ச எக்ஸாம் எழுதா? எப்பயுமே தமிழ் எக்ஸாம் டைம் பத்திரன்னுவாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷம் தானே இருக்கும், ஒரு 1/2 hour தானே இருக்கும். அப்படியே இல்ல, டைம் பத்திருச்சு. எல்லாருமே பாஸ் பண்ணிடலாமா? தேங்க்யூ.
தம்பி இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் உனக்கு எப்படி இருந்தது? எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? எதிர்பார்த்த கொஸ்டின் வந்துருச்சுன்னா முதல்ல பயமா தான் இருந்துச்சு. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் வந்துச்சு. மனப்பாட பாட்டை தவிர மிச்சம் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. உனக்கு எப்படா? வேலை டஃபா நினைச்சா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 1 மார்க்ல இருந்து 2 மார்க் 5 மார்க் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஓகே எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாம் பாஸ் எவ்வளவு பண்ணிடலாம். மார்க் எதிர்பார்த்தீங்க? ஒரு 80 மார்க் எதிர்பார்க்கலாம். 20 மார்க் மேலே வரணும். நீ எவ்வளோட எதிர்பார்க்குற? பாஸ் ஆயிருவியா? பாஸ் எல்லாம் அடுத்து என்ன படிக்கிற ஐடியால இருக்கு? நான் ஏன் போலீஸ், அதுக்கு நம்ம என்ன டிகிரி எடுத்தாலும் ஓகே. ஒரு இன்ஜினியர் குரூப் எடுக்கலாம்னு இருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன தம்பி அடுத்து என்ன படிக்கலாம்? போலீஸ்க்குண்ணா. போலீஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் நல்லா பண்ணுங்க.